நான் ஒரு மனோதத்துவ டாக்டர். புரியுதா? உன் பிரச்சனை என்னங்கறத தெளிவா சொல்லணும். அப்பதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும். தெரியுதா? பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணு தனியா இல்ல டாக்டர். நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாயேன். சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும். சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதேதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். பொம்பளை வீக்னஸ் இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. மேல சொல்லு. கல்யாணம் ஆனவனா, அழகான மனைவி இருக்கா, ஆனா என் மனசு ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். ஆமா ஆமா, திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா? இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு 3 வைஃபா, 4-5 தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மதம் தான் குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகள் பாதிரியார்கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன் அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏற்படுத்திக்க. ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபஸ் பண்ணு. டெய்லியா? தேவைப்படும் போது. உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க, என்ன நடந்துச்சு? ஏன்பா ஏன் கத்தின? இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய்.